Hello, fellow creators. Welcome to the Mars Creative Studios. இன்னைக்கு நம்ம வாரணாசியில் வர இந்த ஷார்ட்டை 1 hourல கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அதுவும் பிளெண்டரில். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பிளெண்டர் 5.0. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹனுமான் கேரக்டருக்காக நான் ஒரு பேசிக் ரிக் செட் பண்ணி எனக்கு தேவையான போஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த போஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு சிலிண்டரும் ஒரு கர்வ் யூஸ் பண்ணி கர்வ் மாடிஃபயர் வச்சு நான் ஒரு டெயில் ரெடி பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த டெயில் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த டெயினில் அர்ஜுனோட சேரியட் இருக்கணும். ஸோ அந்த சேரியட்டை நான் அந்த டெயிலில் பர்ஃபெக்டாக எனக்கு தேவையான இடத்துல மேட்ச் பண்ணி வச்சிடறேன். ஒன்ஸ் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த பேஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், நார்மல் பிளெயின் எடுத்து அதுக்கு அதிகமான சப்டிவிஷன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் சின்ன சின்ன ஸ்கல்ப்டிங் பண்ணுறேன். ஒன்ஸ் பேசிக் ஸ்கல்ப் பண்ணதுக்கப்புறம் நான் ராக்ஸ், மவுண்டைன், கிளிஃப்ஸ் எல்லாம் அதுக்கான ஆட் ஆன்ஸாக நான் டவுன்லோட் பண்ணி உள்ள வைக்கிறேன். ஒன்ஸ் ஒரு பேசிக்கான பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் ராம் கேரக்டர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் மங்கீஸ் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இது வந்து நான் ஒவ்வொரு மெஷ்ஷாக கிரியேட் பண்ணேன்னா அது ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பியர் எடுத்து அந்த ஸ்பியருக்கு பார்ட்டிகிள் சிமுலேஷன் கொடுக்குறேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸையும் நான் ஒரு பேஸ் மங்கி மெஷ்ஷை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அங்கே வர பார்ட்டிகிள் எல்லாமே மங்கீஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் நான் செப்பரேட் மெஷஸாக கிரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த டூம் மாதிரி இருக்கிற ஒரு இது கிரியேட் ஆயிடும். ஸோ ஆஃப்டர் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்விரான்மெண்ட்டில் அதை வச்சு பார்க்குறேன். ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, பட் அதில் இன்னும் சின்ன சின்ன ட்வீக்ஸ் இருக்குது. நம்ம அதை அப்கமிங்கில் அப்படியே பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம டூம் ரெடி ஆனதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னென்னா அதில் இருக்கிற அந்த ராவணன் கேரக்டர். ஸோ அதுக்கு நான் ஒரு சேம் பேசிக்கான ஹியூமன் மெஷ் எடுத்து நான் எனக்கு தேவையான போஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட்டில் நான் அதை பிளேஸ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இது பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின் ராம் கேரக்டர் வைக்கணும். ஸோ ராமோட கேரக்டர் வச்சுட்டு அதோட போ எய்மிங்கோட பொசிஷன்லேயே நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இது எல்லாமே பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது இன்னும் ரியலிசம் ஆட் பண்ணுறதுக்காக நான் சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணுறேன். லைக் நிறையா ஃப்ளாக்ஸ் இருக்கிற மாதிரி, நிறைய வாரியர்ஸ் ரன் பண்ணுற மாதிரி அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் அது ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஃபாகு, க்ளவுடு, மிஸ்ட், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அதுக்கு ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கு பேசிக் லைட்டிங் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் போகிறது தான் நியூக்கில் போயிட்டு எனக்கு தேவையான க்ளோ, எனக்கு தேவையான கலரிங் எல்லாமே செட் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹியர்ஸ் த ரிசல்ட்.